ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் நசி வாய்ஸ் 2.0 சேனல். கடைசி பாட்டுல என்ன நடந்தது அப்படின்னா, சாமியாரை பத்தின எல்லா உண்மையும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது. வேற வழியே இல்லாம மோகினி ஆண்டியை பாக்குறதுக்கு அவங்க ரூமுக்கே டைரக்டா போயிடுறாரு. மோகினி ஆண்டி கிட்ட என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்ற மாதிரி அவர் கெஞ்சுறாரு. அதுக்கு மோகினி ஆண்டியும் நான்லாம் உன்னை காப்பாத்த முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. நீ இது மட்டும் என்ன காப்பாத்தல அப்படின்னா இந்த உண்மையை எல்லாத்துக்கிட்டே சொல்லிடு அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்றாரு சாமியார். உடனே மோகினி ஆண்டியும் என்னையே நீ பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு தள்ள போவாங்க பாருங்க. அவங்க கீழே விழுந்துருவாங்க. இந்த சத்தத்தை கேட்டு ரீனாவும் ஓடி வந்துடுறா. ரீனா வந்த உடனே அப்படியே பிளேட்டை மாத்திடுறாங்க. என்ன கொல்ல பார்த்தா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாமா? இந்த பக்கம் அண்ணியோ, ஆமா எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சுதா ஆண்டியை பார்த்து கேட்க, எத்தனை வருஷம்லாம் எனக்கு தெரியாதுமா, ஆனா நான் ரொம்ப வருஷமா இருக்கேன், என்னை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா என் பையன் வருவான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உங்க பையனா? உங்க பையன் யாரு, பேர் என்ன அப்படின்ற மாதிரி அண்ணி கேக்குறாங்க. என் பையன் பேரு தான் ரிஷப் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அன்னிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்ன ரிஷப்பா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பாக்குறா. சிவம் ரீனாவோட ரூமுக்கு டைரக்டாவே போயிடுறான். போய் ரீனா பக்கத்துல அப்படியே நெருக்கமா உட்காந்து அவ முடிய அப்படியே மூந்து பாப்பா. கரெக்டா அந்த இடத்துக்கு ரிஷப் வந்துடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளுறான். அதாவது ஹால்ல தூக்கிட்டு வந்து போடுறான். இந்த சத்தத்தை கேட்ட உடனே எல்லாரும் வந்துடுறாங்க. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேக்குறாங்க. இவன் ரீனா ரூமுக்குள்ள போய் தப்பா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணான் அப்படின்ற மாதிரி ரிஷப் சொல்லிடுறான். அதுக்கு கேர்ள் ஃப்ரெண்டோ, நீ என்ன பைத்தியமா, அவங்களுக்குள்ளதான் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியுமே. ஆமா, இந்த நேரத்துல நீ ரீனா ரூமுக்கு போகணும்னு என்ன அவசியம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கேக்குறா. நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரிஷப் ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். சிவம் இருந்துட்டு ஒரு தூண்ல அப்படியே முறைச்சு கையை வச்சுட்டு முறைச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி விசித்திரமா நடந்துக்கிறான். பார்த்தா அவன் ராட்சசன் கையெல்லாம் மாறுது. இதை தங்கச்சிக்காரி பார்த்துட்டு அண்ணங்காரங்கிட்ட சொல்றான். உடனே அண்ணங்காரன் அப்படியே கத்திடுறான். அப்படியே ராட்சசனாவே மாறிடுறான். சிவம் உடம்புல இருந்து தனியா பிரிஞ்சு அந்த ராட்சசன் நிக்கிறான். சிவம் உடம்பு அப்படியே கீழே விழுகுது. அந்த கிராமத்து ஆண்டியும் அப்படியே கதறாங்க, என் பையன் என் பையன் அப்படின்னு. ரீனாவோ ரிஷப்பும், பரவாயில்ல விடுங்க, உங்க பையன் ஆல்ரெடி இறந்து போயிட்டானாட்டு இருக்கு, முதல்ல இங்க இருந்து நீங்க வாங்க, உங்க உயிரை நாங்க காப்பாத்தோம் அப்படின்ற மாதிரி புடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த ராட்சசனும் சும்மாவே இல்லாம அப்படியே உருவம் பாருங்க, அந்த காத்துல பொருள் எல்லாமே அப்படியே அங்க இங்கேயும் ஆடுது. வீட்டுக்குள்ள அப்படியே நிலநடுக்க வர மாதிரியே இருக்கு. இதை பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே தெரிச்சு ஓடுறாங்க. மோகினி ஆண்டியும் அண்ணங்காரங்கிட்ட சொல்றாங்க, நீ எப்படியாவது ரீனாவை பாத்துக்கோ, இவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கவனிச்சிட்டே இரு, நான் இந்த ராட்சசனை போய் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மோகினி ஆண்டி அவங்க ரூமுக்கு போய் அந்த ராக்கெட் எடுத்து கையில போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த ராட்சசனும் நான் கிளம்ப முடியாது அப்படின்ற மாதிரி அவன் கத்துறான். என்ன சக்தி வேலை செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ராட்சசன் பக்கத்திலேயே போய், அதாவது ராட்சசன் காது படவே நீங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி மோகினி ஆண்டி அந்த சக்தியை பயன்படுத்தி அப்படியே கிளம்ப சொல்றாங்க. அவன் ஒண்ணுமே பேசாம அப்படியே கிளம்பிடுறான். இதை ரீனா பார்த்துட்டு என்ன ராட்சசன் திரும்பி போறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இவ்வளவு ஆக்ரோஷமா இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருந்தா இப்ப என்ன திடீர்னு அமைதியா போறானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இங்க கிராமத்தாண்டிய சிவம் இறந்து போயிட்டான்னு நினைச்சு அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அவன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான். பாட்டி இருந்துட்டு சமாதானப்படுத்துறாங்க. குழந்தைங்களோட இழப்புன்றது பெத்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க கண்ட்ரோலே இல்லாம அழுகுறாங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க, என்ன பாட்டி ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஊர்க்காரங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. போலீஸ் சாமியா இருந்துட்டு ரீனாவை பார்த்து, எல்லாம் ஒன்னாலதான், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி போலீஸ் சாமியா இருந்துட்டு பேசுறான். ரிஷப் வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க, நீ லூசாடா நீ அப்படின்ற மாதிரி ரிஷப் ரொம்ப கோவப்படுறான். ராமத்தாண்டியோ ரீனா கிட்ட போய், இவங்க சொன்னதுதான் உண்மை, நீ என் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என் பையன் உன் பின்னாடியே போனான், சுத்தி சுத்தி வந்தான், உன்னால என் பையன் உயிரே போயிருச்சு, அது மட்டும் இல்லாம ராட்சசனால உன் உயிருக்கு ஆபத்துன்றதான் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சுச்சு. அதனாலதான் இந்த ராட்சசனை அழிக்கிறதுக்கு அவன் எத்தனையோ தடவை அவனை முயற்சி பண்ணான், அவனை அழிச்சுக்கிறதுக்கு அவனே முயற்சி பண்ணான். இப்ப பாரு என் பையன் இறந்தே போயிட்டான், எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பழி மேல பழி போட்டு ரீனா கிட்ட ரொம்ப கோவமா நடந்துக்கிறாங்க. ரீனாவும் அது எதுவுமே மனசுல வச்சுக்காம சிவம்க்கு சடங்குகள்லாம் பண்ணி எரிக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் கூடவே இருக்கா. இந்த பக்கம் புகையில ஒரு ஓட்டை விழுந்திருக்க. உடனே அன்னிக்கு அறிந்துட்டு சுதா ஆண்டி கிட்ட பாத்துட்டு சொல்றா, சுதா ஆண்டியோ நம்ம வெளியில போறதுக்கு நேரம் வந்துருச்சுமா, உன்னோட சக்தியை பயன்படுத்தி எப்படியாவது இந்த உடைச்சு தள்ளிருமா அப்படின்ற மாதிரி அன்னிக்கிட்ட சொல்றாங்க. அண்ணி அலங்காரம் பண்ண ஒட்டுமொத்த கொடுமையும் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு அப்படியே இடிப்பாங்க பாருங்க. ஒரு வழி ஒண்ணு உருவாக்கிறாங்க. சுதாண்டி கிட்ட சொல்றாங்க, சரி சரி நீங்க வாங்க, முதல்ல நீங்க இங்க எந்திரிங்க, கிளம்புங்க போலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு சுதாண்டியோ, முதல்ல நீ கிளம்பி போமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கு அண்ணியோ, சரி சரி நான் மேல போயிட்டு உங்களுக்கு கை கொடுக்குறேன், நீங்க வாங்க உங்களை தூக்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அன்னிக்காரி சொல்றா. இவ்வளவு ஒரு சேர் போட்டு அப்படியே ஏறுவா பாருங்க. அப்போ ஒரு கை ஒண்ணு வருது. அன்னிக்காரி எதை பத்தியுமே யோசிக்காம அந்த கையை பிடிச்சிட்டு ஏறிடுறா. ஏறி தொப்புன்னு கீழே விழுந்துருவா. மயக்கத்துல அப்படியே விழுந்துருவா. தங்கச்சிக்காரி இந்த சைடு போன்ல பேசிட்டு இருக்கா. அவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துட்டு ரீனாவுக்கு ரிஷப்க்கு போன் பண்ணிடுறா. மயக்கத்துல விழுந்த அண்ணி மேல யாரோ பெட்ஷீட் போத்தி அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இந்த பக்கம் மோகினி ஆண்டி ரூமுக்கு வந்து அப்படியே நினைச்சு பாக்குது. சிவம் நீ இறந்ததுக்கு காரணமே நான் தான் அப்படின்ற மாதிரி நினைக்குது. அப்படியே பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அந்த குகையில சாமியாரும் ராட்சசனும் பேசிட்டு இருந்தத சிவம் கேட்டிருப்பான்ல. அப்ப அவன் தப்பிச்சு போகும்போது அந்த சாமியார் டைரக்டா மோகினி ஆண்டிக்கு போன் பண்ணி சொல்லியிருந்திருப்பாங்க. மோகினி ஆண்டியோ புக்க பார்த்து ராட்சசனை கண்ட்ரோல் பண்ணி எப்படியாவது சிவம கொண்டுரு அப்படின்ற மாதிரி உத்தரவு போடுறாங்க. அந்த சிவமும் பின்னாடியே துரத்திட்டு போறான். ஒரு கட்டத்துல சிவம புடிச்சு தலையில புடிச்சு அப்படியே தூக்குவான்.
அவனும் அதுல இருந்து தப்பிச்சு அப்படியே வெளியில வரும்போது கால் தடுக்கி கல்லுல பட்டு தலை உடைஞ்சு, அதாவது தலையில அடிபட்டு ஸ்பாட்ல இறந்து போயிருப்பான். இத்தனை நாள் சிவம் குடும்பத்துல இருந்தது எல்லாமே அந்த ராட்சசன் தான். இந்த வேலை எல்லாத்தையும் பண்ணது இந்த மோகினி ஆண்டி தான். இந்த பக்கம் ரீனாவும் ரிஷப்பும் கிராமத்தாண்டியை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க. வீடு பூட்டி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு போவாங்க. அன்னிக்காரியோ மயக்கத்துல எந்திரிச்சு பாக்குறா. அவளை யாரோ கத்தி போட்டிருக்காங்க. இவளும் அப்படியே எந்திரிச்சு வந்து ஜன்னல்ல பாக்குறா. ரீனாவும் ரிஷப்பும் அங்க போறாங்க. அன்னிக்காரியோ அப்படியே கத்தி பாப்பா. அன்னிக்காரிய அப்பதான் அவ தரன்னு புடிச்சு இழுத்துட்டு வராங்க. பார்த்தா அது வேலைக்காரி. வேலைக்காரி தான் அண்ணியை காப்பாத்துற மாதிரி காப்பாத்தி கூட்டிட்டு வந்து கட்டி போட்டிருக்கா. அண்ணியும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. இவ எதுக்கு நம்மள கடத்திட்டு வரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு வேலைக்காரி சொல்றா, நான் உன்னோட புருஷனை ரொம்ப நம்பினேன். ஆனா அவன் என்ன பண்ணா, எனக்கு துரோகம் தான் பண்ணிட்டான். அத்தனை பேத்துக்கு முன்னாடி என்ன பழி போட்டான். அது மட்டும் இல்லாம உன் புருஷனை வச்சுதான் நான் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் உன்னை நான் இங்க பிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் மோகினி ஆண்டியும் அண்ணங்காரனும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன் பொண்டாட்டி தப்பிச்சு போயிட்டா, இப்ப அவ வெளியில போனா அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளோட உண்மை எல்லாமே தெரிஞ்சிடும். அவ எங்க போனா என்ன பண்றன்றது நமக்கு சுத்தமா தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரூமுக்குள்ள ஒரு பேப்பர் ஒண்ணு வந்து விழுகுது. அதை அப்படியே படிக்கும் போதுதான் தெரியுது அன்னிக்காரியா அவங்க கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்றது. உடனே மோகினி ஆண்டியும் இந்த வேலையை யாரு பண்ணது நம்ம கூடிய சீக்கிரமாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போடுறாங்க. நேரா குகைக்குள்ள போய் சுதா ஆண்டி எப்படி பாக்கலான்னு வராங்க. பார்த்தா அண்ணங்காரனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. ஆமா இது யாரு, சுதா ஆண்டியா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா கேக்குறான். மோகினி ஆண்டி வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லு, அன்னிக்காரி எங்க போனான்றது உனக்கு நல்லாவே தெரியும், எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. அதுக்கு சுதா ஆண்டியோ, அவ அந்த பொண்ணு பயந்த சுபாவம் தான், இல்லைன்னாலாம் சொல்லல. ஆனா அவ உண்மையான மனசு இருக்க பொண்ணு, உன்ன மாதிரியெல்லாம் கிடையாது. என்ன பயப்படுறியா? உன்னோட உண்மை எல்லாம் வெளியில தெரிஞ்சுமோன்னு பயப்படுறியா? உன்னோட அழிவு காலம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சுதா ஆண்டி பேசிட்டே இருக்காங்க. உடனே மோகினி ஆண்டிக்கு கோவம் வந்து ஒரு கட்டை எடுத்து மண்டையை அடிச்சிடறாங்க. அவங்களும் அப்படியே மயக்கத்துல போயிடுறாங்க. மோகினி ஆண்டி இருந்துட்டு சுதா ஆண்டியை பிடிச்சு வெளியில கூட்டிட்டு வராங்க. இவ இருக்கிற இடம் யாருக்கோ தெரிஞ்சு போச்சு, அதனால இடத்த மாத்தணும்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு வராங்க. ரீனா அப்பதான் வெளியில போறா, அதாவது மேல போறா. ரீனாவும் என்னமோ சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி நிக்கிறா. ஒரு நிமிஷம் மோகினி ஆண்டியும் அப்படியே ஒளிஞ்சுக்கிறாங்க. ரீனா வந்துட்டு வெறும் பிரம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல போயிடுறா. அந்த நேரத்துல ரீனா போனதை பார்த்துட்டு மோகினி ஆண்டி சுதா ஆண்டி அப்படியே கூட்டிட்டு அப்படியே கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. இத ரீனா கேட்டாரா, டோர் சாத்தின மாதிரி சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. மோகினி ஆண்டியும் அந்த சுதா ஆண்டியை அப்படியே குகைக்குள்ள கூட்டிட்டு வந்து போட்டுறாங்க. என்ன யாராவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சுதா ஆண்டி இந்த பக்கம் கத்துறாங்க. மோகினி ஆண்டி உடனே கோவம் வந்து ஒரு நெருப்பு கனல் எடுத்து வாய்க்குள்ள போட்டு விட்டுறாங்க. என்ன கத்திட்டே இருப்ப, கத்து இப்ப கத்து அப்படின்ற மாதிரி அப்படியே வலியால அப்படியே துடிக்கிறாங்க அவங்க. ரீனாவும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா. அந்த இடத்துல ராட்சசனோட சத்தம் கேக்குது. ராட்சசன் இன்னைக்கு யாராவது கொல்ல போறானா அப்படின்ற மாதிரி ரீனா கரெக்டா அந்த குகைக்குள்ள வரா. மோகினி ஆண்டியோ அந்த ராட்சசனை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அவன் கண்ட்ரோலே ஆகாம இருக்கான். உடனே கையை பாக்குறாங்க. ஐயோ மறந்தே போயிட்டேனே, அந்த ராக்கெட் என் கையில இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுறாங்க. கரெக்டாவும் ரீனா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ரீனா என்ன அந்த ராட்சச கொல்ல போறான் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. ரீனா இந்த பக்கம் பாக்குறா, ஒரு ஆண்டி படுத்து கிடக்குறாங்க. யார் இது அப்படின்ற மாதிரி அவ கேக்குறா. அதுவா ரொம்ப முக்கியம், முதல்ல நம்ம இருந்து கிளம்பலாவா அப்படின்ற மாதிரி மோகினி ஆண்டி சொல்றாங்க. ரீனா வந்துட்டு இல்ல இவங்களே காப்பாத்தி கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. ராட்சச இந்த பக்கம் கத்துறா. ரீனா வந்துட்டு ஒரு அம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்து ராட்சச மேல வீசிட்டு அந்த ஆண்டியை கூட்டிட்டு அப்படியே வீட்டுக்குள்ள போறா. பாட்டி இருந்துட்டு இந்நேரத்துல யாரு காலிங் பெல் அடிக்கிறா அப்படின்ற மாதிரி டோர் ஓபன் பண்றாங்க. பார்த்தா ஒரே ஷாக்கு. சுதா இன்னும் உயிரோட தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. மோகினி ஆண்டியோ நான் தான் சுதாவை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்டிங் போடுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்.